அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். எந்த குழம்பு செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? எந்த ஐடியாவும் இல்லையா? அன்றைக்கி இந்த துவையல் செஞ்சு சாதத்தோட பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு காலி ஆகிறதே தெரியாது. உண்மையில் அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்களும் இன்னும் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த துவையல் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் மீடியம் அளவுக்கு ஹீட் ஆகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டையும் உரித்து வச்சுருக்கேன். அதையுமே இதோட சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 பத்தை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க விதை, அந்த ஓடு, தோல் எல்லாமே எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்க்கு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே நம்ம போட்டிருக்க தேங்காய், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே வதங்கிடும். அதனால் அதுக்கு மேலே நம்ம வதக்க தேவையில்லை. இது கருகிடுச்சு அப்படின்னா இந்த துவையலோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டே வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்குது இல்லையா, இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நார்மல் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், அதனால் 1 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அதையுமே இதோட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் நல்லாவே காரமாக இருக்கும், அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. அடுத்து தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை அதிகமாக இருந்ததால் நான் அதில் 2 கைப்பிடி சேர்த்துக்கிட்டேன். இது இந்த அளவு சேர்க்கணும் அந்த அளவு சேர்க்கணும்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட புதினா, மல்லி, கருவேப்பிலை எந்த அளவுக்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், எது வேணுனாலும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மல்லி, புதினா நல்லா வதங்கி வந்துடும். இதே கருவேப்பிலையும் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மல்லி, புதினா சேர்த்துருக்கேன். இப்போ புதினா, மல்லி நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருங்கி வந்திருக்கோம் பாருங்கள். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறிட்டே இருந்தோம்னா தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சிருக்கேன். இது கட்டியாக இருக்குது. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி அதையுமே இந்த துவையலோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்க்குறதோ சேர்க்காததோ நம்மளுடைய விருப்பம் தான். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதை தாளித்து இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட துவையல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. கண்டிப்பாக சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு சாதம் காலியாகிறதே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் இது நல்ல ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா 2 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.